சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். சிவபுராணம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று இன்புட்டேன். மெய்யே அப்படின்னா ஐயத்துக்கு இடமில்லாதவனேன பொருள். ஐயம்னா என்ன? ஒரு தயக்கம், ஒரு பயம். ஒருத்தர் பார்த்தா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம உணர முடியும். அப்படி உணரும் போது அந்த உணர்தலை இவங்க நல்லவங்க தான்ப்பா அப்படின்னா டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஐயம் தோன்றும். இல்லைப்பா இவனை பார்த்தா அவளுக்காக எனக்கு நல்லவன் சொல்ல தோணலையே, அப்படி வரக்கூடிய எண்ணம் தான் ஐயம்னு சொல்லுவாங்க. அப்போ சிவபெருமானை பார்க்கும்போது அந்த விதமான எந்த ஐயமும் தோன்றுவதே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மெய்யே அப்படின்னு சொல்கிறது காரணமே ஐயத்துக்கு இடமில்லாதவன். உனது ஒப்பற்ற திருவடிகளை சேவிக்கவே அது எனக்கு வீடு பேறு ஆகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நிலத்தில் தத்தளிக்கும் மீன் நீரினுள் வந்ததும் தனக்கு சொந்தமான நிலையை பெற்றிருப்பதை அது உணர்வது போன்று பிறவிகளில் தத்தளித்த நான் என் இருப்பிடத்துக்கு வந்துவிட்டேன் என்று உன்னை அடைந்தவுடனே ஐயம் திரிபு அற உணர்கிறேன். உன்னை கும்பிட ஆரம்பித்ததுமே ஆகா என்னோட சொந்த இடத்துக்கு வந்துட்டேன்ப்பா, எங்கள் அப்பன் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா, எனக்கு இன்னும் இந்த பிறவி பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு ஒரு சமாதானம், ஒரு மாயையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஐயம் திரிபுர மாறுது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற, அதாவது இவரோட மனசில் எப்பவும் அவர் நிலைச்சு இருக்கார். அந்த நிலப்பு எப்படியாப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஆதி அந்தமில்லாதவரை கைலய மத்தியத்தில் பிரளயத்திலிருந்தும் காப்பவரை விஸ்வசிய ஸ்திரஷ்டானம் விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியவரை நான் காண்கிறேன். அதனால் என் மனசு எப்போவுமே உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கு, என் மனசுக்குள்ளே நீ இருந்துக்கிட்டே இருக்க, அதனால் எனக்கு பயம் இல்லை. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். இப்போது உய்ய என் உள்ளத்தில் அப்படிங்கும்போது இன்னொரு வரியும் பார்க்கலாம். என் உள்ளத்திலே ஓங்காரமாய் நீ ஒழித்து கொண்டிருப்பதை நான் உணரும் பொழுது உய்வு அடைகிறேன். அதாவது மேன்மை அடைகிறாராம். அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது. அண்டம் முழுவதும் இடையராது ஓங்காரமாய் இறைவனது ஒளித்து கொண்டிருக்கிறான். பிண்டம் ஆகிய உடல் வாழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்ப ஓம் என்னும் ஓசையை உள்ளத்தினுள்ளும் கேட்கலாம். வானொலியை ஏற்கும் கருவியை சீர்படுத்துவதற்கேற்ப ஒளி அதனூடு தெளிவுறு போன்றது மனிதன் தன்னை சீர்படுத்துவது. உள்ளமும் உடம்பும் ஒழுங்குபாடு அடைவதற்கு ஏற்ப ஓங்காரத்தை ஆத்மசாதகன் தன்னுள்ளேயே கேட்கலாம். உய்வு அல்லது முக்தி அடைவதற்கு பரிபாகம் வந்துவிட்டது என அந்த ஓங்கார ஓசை உறுச்சிதப்படுத்துகிறது. இப்போ தெரியுதுங்களா? ஓம் அப்படின்னு சொல்லும்போது நாமளே உய்வுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையுது. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியரே. மெய்யா அப்படின்னா மெய்ப்பொருளேன்னு அர்த்தம். மெய்ப்பொருளே, தூயவனே, ரிஷப வாகனனே, வேதங்களால் ஐயா என்று அழைக்கப்படுபவனே, நீ உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும் உள்ள சூட்சும பொருளாகிறாய். இன்னொரு பொருள் என்னென்ன? விரிவான பொருள். கால தேச வர்த்தமானத்தால் பாதிக்கப்படாது இருப்பவன் சத்வஸ்து அல்லது மெய்யன். தன்னை மனிதப்படுத்துவதற்கு அவனுக்கு புறம்பாக ஒரு பொருளும் இல்லையாதலால் அவன் விமலன், விடைப்பாகன்,
அல்லது காளையின் மீது ஊர்ந்திருப்பது உயிர்களை அனைத்தும் அவன் ஆரோகணம் செய்திருப்பதற்கு அறிகுறியாகிறது. இறைவனை பெரிய பொருள் என போற்றுவது வேதங்களின் நோக்கமாகிறது. மேலும் கீழும் நடுப்பக்கமும் ஆகிய எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் பரமன். அவன் கட்புலனாகாதிருப்பதால் அவன் நுண்ணியன் எனப்படுகிறார். இவ்வளோ விளக்கம் இந்த ஒரு சின்ன வரியில் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார்த்தைக்கு ஒரு பக்கம் முழுதும் இதில் பதிலாக இருக்குது. அப்போது அந்த பக்கம் முழுதும் படித்து சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியமற்ற விஷயமாக கூட இருக்குது. அதனாலேயே முக்கியமான கருத்து, அதோட பொருள், இன்னொரு பொருள், அந்த கருத்துக்கான பொருள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த பொருள் புரியுதா, இப்படி படித்து காட்டுறதுனால உங்களுக்கு பலன் இருக்கா, நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு அடுத்து நான் அம்மா முயற்சி பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். சிவாய நம். திருச்சிற்றம்பலம்.